வானண்ணே நம்முடைய புதிய அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலமாக புதியில் படித்து வருகின்ற மருத்துவம், சேவை மற்றும் பொறியியல் கல்லூரி படித்து வருகின்ற மாணவர்களுக்கு பெருந்தலைவர் தாமரை நிதி உதவி திட்டம் வழங்கப்பட்டு வருவது அனைவருக்கும் அறிந்த ஒன்று. இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய பூச்சேரி சார்ந்த மாணவர்கள், குறிப்பாக ஏழை குடும்பத்தின் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரிக்கு சென்று படித்து வருவது அனைவரும் நன்றாக அறிந்த ஒன்று. இந்த கல்வி உதவித்தொகை திட்டம் 2021-22 ஆண்டிற்கான 4ஆம் ஆண்டு தவணைக்கான நிதி வழங்காமல் இருந்தது. அதற்கு இப்பொழுது 2021-22, 22-23, 2023-24, 2024-25 இந்த 4 ஆண்டுகளுக்கு ரூபாய் சுமார் 27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 27 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு இந்த 4வது ஆண்டினுடைய தவணை நிதி 2021-22 ஆண்டிற்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றது. 3,14,20,000 ரூபாய் மருத்துவம், செவிலியர் மாணவர்களுக்கு, மருத்துவம் படிக்கின்ற மாணவர்களுக்கு 2,25,000, செவிலியர் கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு 20,000 ரூபாய், பொறியியல் கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. மீதமுள்ள இந்த 2022-23 மற்றும் 23-24-25 ஆண்டுக்கான நிதி விரைவில் வழங்கப்படும். அதாவது 2022-23, 23-24, 24-25 இந்த 3 ஆண்டுகளுக்கான நிதி விரைவில் வழங்கப்படும். நாங்கள் ஏற்று கொடுத்தது அசம்பிளி சட்டமன்றத்தில் என்ன சொன்னமோ அந்த சொன்ன தொகையை இந்த அரசு மாணவர்களுக்கு வழங்கும். உயர்த்தப்பட்ட தொகை மாணவர்களுக்கு வழங்கும். அது ஆர்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் சொல்லியிருக்கோம். சட்டமன்றத்தில் கலைக்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதனுடைய அடிப்படையில் சட்டமன்றத்தில் என்ன வாக்குறுதியை இந்த அரசு கொடுத்ததோ அந்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றணும். அதற்கு இப்பொழுது 27 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து மீதமுள்ள மாணவர்களுக்கு நிதி கொடுப்பதற்காக, அதாவது இந்த ஆண்டு அறிவிச்சதெல்லாம் கொடுப்பதற்காக 34 கோடி ரூபாய் கேட்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த அரசு இந்த கல்வி ஆண்டிற்குள்ளாக அனைத்து பிள்ளைகளுக்கும் நிதி உதவி, பெருந்தலைவர் தாமரை திட்டத்தினுடைய நிதி உதவி அனைவருக்கும் வழங்கப்படும். இந்த ஆண்டு அறிவிச்சதை இந்த ஆண்டு கொடுப்பது, ஆமா, இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அறிவித்தது. நிச்சயமா மாணவர்களுக்காக இந்த அரசு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். 27 கோடி ரூபாய், 3 கோடி ரூபாய், இப்போ 3 கோடி முதல் 21-22 கொடுத்துருவோம் 4வது ஆண்டுக்கு. மீதமுள்ளது இப்போ லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிருக்காங்க.
அது முடிஞ்ச உடனே கொடுத்துருவாங்க. பொதுவாக எங்கள் அரசு வந்து சொன்ன அனைத்து திட்டங்களையும் அனைத்து பிரிவு மக்களுக்கும் செயல்படுத்தி வருகின்ற ஒரு அரசு. அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்ற ஒரு அரசு. அதில் மாணவர்களுக்கான திட்டங்கள், இந்த மாணவர்களுக்கான திட்டங்களை அரசு சிறந்த முறையில் விரைவாக செயல்படுத்தும். லேப்டாப் மாணவர்களுக்கு அறிவித்த முன்பு ஓராண்டு கொடுக்கப்பட வேண்டிய லேப்டாப் மற்றும் அதற்கு முன்பு ஓராண்டு கொடுக்கப்பட வேண்டிய லேப்டாப் 2 வருடங்களுக்கான லேப்டாப் இன்னும் இந்த குறிப்பாக இன்னொரு 15-20 நாட்களுக்காக வழங்கப்படும். 15,700 பேர் 15,700 பேருக்கு இந்த லேப்டாப் வழங்கப்படும். இந்த 2 ஆண்டுகளுக்கு ஈடுபட்டது. 15 நாள் டெண்டர் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி கொடுக்கணும். கொடுத்துருவோம் கண்டிப்பா. 15 நாள் சட்டமன்றத்துல இந்த இறந்து போன பத்திரிகையாளர்களுக்கு சொன்னா நீங்க கொடுக்குன்னு சொன்னீங்க. அதற்காக 75 லட்சம் பணமும் நீங்க இன்ஃபர்மேஷன் ஒதுக்கிட்டீங்க. ஆனா அதற்கான 3 லட்சம் கொடுத்ததுக்கு எந்த ஒரு செக்குக்கும் ஆவணங்கள் இருக்கல. நீங்க முயற்சி பண்ணிட்டீங்க, பணமும் கொடுத்துட்டீங்க. தேசிய பத்திரிகையாளர்கள் தினம் திருவிழாவை அந்த 3 லட்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எதுக்காக தாமதம் ஆகுது? 3 லட்சம் சொல்லியிருக்கீங்க. முதல்ல கேட்டீங்க அந்த 10 ஆண்டு முடிஞ்சவங்களுக்கு 50,000 வருதுன்னு வரல. நீங்க அது சொன்ன உடனே நேற்று அந்த 3 பேரும் கொடுத்துட்டோம். முடிச்சவங்களுக்கு இது நீங்க சொல்லிருக்கீங்க. இல்லை அது கொடுப்போம். நாங்கள் அறிவிச்சதை கொடுப்போம். அது இப்ப ஞாபகப்படுத்திருக்கீங்க. நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே ஞாபகப்படுத்திருக்கலாமா? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நீங்க சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து கொடுத்துருப்பேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்க அதிகாரி இன்ஃபர்மேஷன் டைரக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது என்கிட்ட சொல்லிருக்கலாமா? மிகுந்த மகிழ்ச்சி. கண்டிப்பாக, நிச்சயமாக. நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் 2020 தேர்தல் வரும்போது பார்க்கலான்றீங்க. அந்த கூட்டணி தான் தேர்தல் வரும்போது சொல்லுவோம். அந்த மாநில தலைவர் ராமலிங்கம் என்ன சொல்றாரு? நீங்க அவர் கூட்டணியில் தான் இருக்கீங்க, முதலமைச்சர் தான். இப்போ என்டிஏ கூட்டணியில் தான் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். என்டிஏ அரசு தானே இது. என்டிஏ அரசு அதுதான் பதில் சொல்லிட்டு இருக்கிறான். தேர்தல் அறிவிக்கும் போதெல்லாம் அப்போ தேர்தல் சமயம் பேச வேண்டியது வேற நிறைய இருக்கும். அது வேற சரி. இப்போ திட்டங்களை இந்த என்டிஏ அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுத்துறது எப்படி இருக்குது என்பதை பற்றி தான் பேசி செயல்படுத்தி வருவோம். அதாவது எங்களுக்கு தேர்தல் வந்து மிகுந்த மகிழ்ச்சி. வெற்றி பீகாரில் கிடைச்ச வெற்றி மிகுந்த மகிழ்ச்சி. நாங்க மறுக்கலையா? அதே இன்னொன்னு சொல்லியிருந்தல, எங்களுக்கு மாநில அந்தஸ்து கேட்பது நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி கேட்டுட்டே இருப்போம். கிடைக்க நம்பிக்கை இருக்கு. அதையும் சொல்லியிருந்தேன்ல. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி கொண்டே இருப்போம். அது கிடைக்க வேண்டியது மிக அவசியம். அதுக்காக அதை வலியுறுத்துவோம். நவம்பர் 4ஆம் தேதி ஆபீசர் அண்டர் செக்ரட்டரிக்கு இடமாற்றம் தரணும் போட்டு அனுப்புனீங்க. இது வரைக்கும் வரல. எந்த நிலைமையில இருக்கு? நிர்வாகத்துல சில நேரங்களில் வர வேண்டிய நேரத்தில் வரும். நிர்வாகம்ன்றது எல்லாமே. நிர்வாகம் என்பது அரசுடைய நிர்வாகம்ன்றது ஒதுக்கும். கருத்து வேறுபாடு உங்களுக்கும் பாஜக யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஒதுக்கும். புதியவர்கள் நிறைய பேர் வந்து அரசியல் கட்சி போகிறாங்க. நிறைய மகிழ்ச்சி. நிறைய பேர் வரவேற்கிறோம். இது அது இல்ல. கட்சி தொடர்ந்து பத்தி கேட்டீங்க. கட்சி யாரும் யாரும் தோணலாம். வரவேற்கத்தக்க அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தொடங்குறாங்க. ஜன தானே யாரும் தொடங்குறாங்க. யாரு போனாலும் எங்க போனாலும் எந்த குறி வைத்து போனாலும் பணிகள் செய்யலாம். அது அவருடைய உரிமை. அது தேர்தல் சமயத்தில் தெரியும். யாருடைய மக்கள் யார ஒத்துக்கிறாங்கன்றது தேர்தல் நேரத்தில் தெரியும்.
ஏன் அதை பற்றி யார் வேணும் போய் எங்க வேணாலும் என்ன வேணும் சொல்லலாம். புதுவை மாநிலத்துக்கு தொடர்பு இல்லாதவர் வந்து நீண்ட காலம் ஆட்சியில் உங்களை விமர்சிக்கிறாங்க. சார் நீங்க கேட்க வேண்டியது அங்க கேட்க வேண்டியது சார் என்கிட்ட இல்ல, உங்க ஆட்சி சரியில்லை, ஊழல் ஆட்சி, முறைகேடு நடக்குது, அது மக்களுக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றது குற்றச்சாட்டு. அவங்க கூட பாஜகவினரே தொடர்புல இருக்காங்க. அது எப்ப பதில் சொல்லுவோமோ அப்ப சொல்லுவோம். இல்ல சார், அவங்க கூட பாஜகவினரே தொடர்புல இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் எப்ப பதில் சொல்லுவோம் அப்ப சொல்லுவேன். இல்ல சார், சார்லஸ் மார்டின் பாஜக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்புல இருக்காங்க. அப்ப அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிறாங்களா இந்த ஆட்சியை பத்தி? அந்த கேள்வி எழுப்புது இல்ல. அதாவது ஜனநாயகத்துல எந்த அமைப்பும் சரி எந்த கட்சியும் சரி பேச வேண்டிய உரிமை பேசுறாங்க. அது பதில் சொல்ல வேண்டியது சொல்லுவோம். அரசியல் உள்ள பதில் சொல்ல வேண்டியது சொல்லுவோம். உங்க ஆட்சியை குறை சொல்றாங்க, அவங்க கூட பாஜகவினரே கூட்டு சேர்ந்துருக்காங்க. எப்போ வேணாலும் பதில் சொல்லுவாங்க. சொல்லுவேன் நேரம் சமயம் வரும்போது பதில் சொல்லுவேன். ரைட், சந்தோஷம், வாழ்த்துக்கள், நன்றி. பாஜக சட்டமன்ற தலைவர் இங்க தான் இருக்காரு, ராமலிங்கம் அங்க தான் இருக்காரு. அவங்க எல்லாம் பதில் சொன்னாங்க. இல்ல இல்ல நீங்க இது விடுங்க. எப்ப பதில் வருமோ அப்போ வரும். இந்த மஞ்சள் அட்டைக்கு 1000 ரூபாய் அது கேளுங்க. அது கொடுப்போம். கோதுமை கூட சொல்லிருக்கீங்க. போதுமை இன்னும் ஒரு வாரத்தில் கொடுப்போம். டெண்டர்லாம் முடிஞ்சு போச்சு. சப்ளையர் கொடுக்க போறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் 5 நாள் அது போதுமை. எதுக்கு 1000 ரூபா? அது முதல்ல மஞ்சள் அட்டைக்கு 1000 ரூபா சொல்லியிருக்காங்க. அது வரும். அதுக்கு அடுத்து அது அதே மாதிரி சட்டமன்றத்தில் வந்து காமராஜர் கல்வி திட்டத்துக்கு 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் கொடுக்கல. ஏழை மக்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு. அதாவது இப்போ மத்திய அரசு 1150 வீடுகளுக்கு அனுமதி கொடுத்துருக்குது. அதனால விரைவே அதுக்கு அந்த நிதி அவங்களுக்கு முதல் கட்ட தவணை கொடுக்கப்படும். குமரகுருபுரம் குடியிருப்பு ரொம்ப நாளா அது சின்ன அது பராமரிக்கிறதுல சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. அந்த குடியிருக்கிறவங்களே அதை பராமரிக்கணும், அப்போ அது நல்லா இருக்கும், அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது சீக்கிரம் முடிவு பண்ணுவாங்க. 1,50,000 கேட்கறாங்க. அங்கே பராமரி சம்பந்தமா அவங்கள பேசிட்டாங்க. அது முடிஞ்ச உடனே திறப்பு நடைபெறும். எல்லா வீடும் ஒதுக்கி கொடுக்கப்படும். குறிப்பா இன்னும் சொல்ல போனா இன்னும் சிட்டி சோர்ல கட்டியிருக்காங்க வீடு, இதில் கட்டியிருக்காங்க, நம்ம ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டியிருக்காங்க. எல்லா வீடும் சேர்த்து ஒன்று ஒரு சில மாதங்களில் கொடுக்கப்படும். பத்திரிகையாளர்களுக்கு இலவசமான அது வேற, அது தனி 15 லட்சம் நாட்கள் அந்த இது அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. 12ல இருந்து 15. அது விரைவில் அவங்களுக்கு அந்த வேலை கொடுப்பாங்க. போட்டாச்சு கூட இன்னைக்கு போட்டாங்க. ஆல்ரெடி பெய்டு போட சொல்லு. புரியல. மழை சம்பந்தமா இந்த பருவகால மழை அது எப்பொழுது வருமோ அப்பெல்லாம் வந்து நாங்கள் அதை சந்திப்பது தயாரான நிலையில் நம்முடைய எல்லா துறையும் இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால வந்து எப்பொழுதுமே அது தயார் நிலையில் எங்களுடைய அரசு அதை எதிர்கொள்வதற்கு தயாராக என்னன்னு புரியல. சீக்கிரம் வரும். 67 போஸ்ட் எழுதுறாங்க. விரைவில் வரும். நீங்க பாக்குறீங்க இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அரசினுடைய காலி பணியிடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் பணியிடங்கள் இந்த அரசு நிரப்பி கொண்டு வருகின்றது. அந்த ஆட்சி இருந்ததா? இல்லை. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் ஒரு 5000 இளைஞர்கள் வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் முடிவுகள் எடுத்து இப்பொழுது அந்த பணியிடங்கள்லாம் நிரப்பப்பட்டு இருக்கிறது. இப்போ தேர்வு முறையில் நிரப்பப்பட்டு வருகின்றது. அதனால் தேர்வு நடத்தி அந்த தேர்வு செய்து பணியானை கொடுக்கிற பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா யூடிசி போட்டிருக்காங்க. அந்த தேர்வு நர்ஸு ஃபில்அப் பண்ணிட்டு வரோம் ஹாஸ்பிட்டலில். விஓ இப்போ 104 பேருக்கு நம்ம கலெக்டரேட் நம்ம இதில் கொடுக்க போகிறாங்க. இதில் ஆணை கொடுக்க போகிறோம். இப்போ முன்ன தேர்வு செய்யப்பட்ட அசிஸ்டன்ட் நேரடியான அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் வந்து இப்போ ஆர்டர் கொடுக்க போகிறோம். இந்த ஆட்சியில் தொடர்ந்து செய்துகிட்டே இருப்பது மாதிரி பணியிட நிரப்புவதெல்லாம் அரசு பணியிடங்களை நியாயமான முறையில் தகுதியானவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற நிலையில் அந்த பணிகள் நிரப்பப்பட்டு வருகின்றது. நேற்று 367 பேர் கால் பண்ணியிருக்காங்க. 367 பேர் நேற்று கால் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்ஐ பிசி இந்த ஓமாட் இதெல்லாம் மறுபடியும் கால்ஃபர் பண்ணுறாங்க. வரும் அனைவரும் ஒரு மாதம் நம்ம இந்த கிரவுண்ட் டெஸ்ட் நடக்கும். கிரவுண்ட் டெஸ்ட்டு நடக்கும். அதுக்கெல்லாம் வாக்கு திருட்டுன்னு சொல்லி வாக்காளர் சிறப்பு
வந்து வாக்குறுதி தொடர்ந்து நடைபெறுது. எங்களுடைய திட்டங்கள் சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் இந்த அரசு செயல்படுத்தும். நிறைவேற்றுச்சு. நன்றி, வணக்கம். இந்த காரணம் அவ்வளவுதான்.